Hi guys. So arithmetic progression geometric progression நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்ட் 1 நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ பார்ட் 1ல் arithmetic progression ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். ஸோ இப்போ geometric progression நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இதில் மேபி geometric progression and average ரெண்டுமே நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம், சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சியில் லாஸ்ட் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் கேட்ட கொஸ்டின்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துலாம், ஓகேவா? ஸோ ஏபிஜிபிலேருந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின்ஸ் வரும் அண்ட் ஆவரேஜ் சேர்த்து. ஸோ அதில் நம்ம கான்செப்ட் ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. ஸோ இப்போது அதோட கொஸ்டின்ஸ் ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ அந்த கொஸ்டினை ஃபுல்லாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்ட் 2, ஓகேவா? ஸோ மைசெல்ஃப் ஷே ஐயப்பன் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் அண்ட் டெலகிராம் ஃபாரமில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட், ஓகேவா? ஸோ வாங்க கைஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். How many terms are there in the series? இந்த சீரீஸை பார்க்கும்போது 1 × 4 4 × 4 16 அப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு வராங்க. இது ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ மேக்ஸ் த சம் கொடுத்துருக்காங்க. ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனில் சம் என்னது? இதில் ஆர் என்னது? ஆர் = 4/1 = 4, a = 1, sum = a r⁴n - 1/r - 1 இப்படி தான் வரும். ஸோ சம் என்ன கொடுத்துருக்காங்க? 1365 = வேறு என்ன இருக்குது? ஏ வந்து 1 தான், கீழே r - 1னா 4 - 1, இங்கே r⁴n 4/n - 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே 3 இருக்குது. ஸோ 1365 × 3 = 4/n - 1. 1365 என்னது? 1365 × 3 15க்கு 5 மீதி 1, 18க்கு 18, 1 19க்கு 9 மீதி 1, 9 10க்கு 0 மீதி 1, 3 4 4095. இந்த ஒன்று ப்ளஸில் வந்துடும். 4096 = 4/n, ஓகேவா? 4096 நத்திங் பட் 2/12 நினைக்கிறேன். 2/12 = 2/12. இட் இஸ் = 2/6ன்னு போடலாம். அப்போ ஃபைனலி = 4/n. ஸோ 4/6 = 4/n. இந்த மாதிரி வந்தால் பவர் உள்ளது ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஸோ n = 6 எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா a⁴n = b⁴n இப்படி வந்துச்சுன்னா சரி a⁴n என்று வேறு இது a⁴m, ஓகேவா? a⁴n இன்று a⁴nனா இந்த ரெண்டை ஈக்குவல்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? பவர் வந்து சேமாக எடுத்துக்கலாம், இல்லை ஈக்குவல் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரூலில் நம்ம ஆன்சர் b போட்டுடலாம், ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி 100 டேர்ம்ஸ் போய்ட்டுருக்கு. ஸோ இது ஏபியும் இல்லை ஜிபியும் இல்லை. அப்போ இந்த நம்பரை பார்க்குறீங்க. 1 - 2 - 3 இதை கூட்டினா -4, இதை கூட்டினா -5. அப்போ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. அப் டு என்னது 100 டேர்ம்ஸ் தான். ஸோ இப்போ 3 3 3 பிரிச்சுட்டு அப்படிங்கும்போது 33 செட்டு முடிஞ்சிடும். இப்போ மொதல் செட்டு இப்போ 1 + 3 போட்டு 4ன்னு வந்திருக்கு. அப்போ 33ஆவது செட்டு 33 + 3 போட்டு -36ன்னு இருக்கும். ப்ளஸ் அடுத்த செட் என்ன வருதுன்னு பாருங்கள். ப்ளஸ் அதுக்கு அடுத்த நம்பர் இருக்கும் 34ன்னு இருக்கும். ஏன்னா ஈச் செட்டு ஸ்டார்ட் வித் த நம்பர். மொதல் செட்டு ஸ்டார்ட் வித் 1, ரெண்டாவது செட்டு 2, அப்போ 34ஆவது செட்டு 34ல் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இதுதான் இந்த டேர்ம், ஓகேவா? அப்போ 33 செட்டு இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், அந்த மாதிரி 33ஆம் நம்பர் இது. அப்போ இருந்தால் என்ன பண்ணிடுறேன்? 100 நம்பர் இப்போ 33 + 1 34 நம்பராக மாறிடுச்சு, ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? கூட்ட போகிறேன். எப்படி? இதில் தெரியுதோ 33 செட்டு தான் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம் 33, சம் ஆஃப் நம்பர் -40/2. அப்போ என்ன வந்து ஒரு 20 வந்துடும். விச் மீன்ஸ் -660 வந்துடுது, ப்ளஸ் 34 வந்துடுது. இதை கூட்டினா -626. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இதில் உங்களுக்கு தெரிய வேண்டிய ட்ரிக்கு என்னென்னா 3 நம்பர் இப்படி எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய ட்ரிக்கு, ஓகே? ஸோ இந்த சம் பாருங்கள். அகெயின் ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஸோ 9 இருக்குது, /3 3 /3 1 இப்படி போயிட்டே இருக்குது. இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மு கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் இன்ஃபினிட்டி = a/1 - r அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதில் a = 9, r = செகண்ட் டேர்ம் / ஃபஸ்ட் டேர்ம் = 1/3ங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்போது s இன்ஃபினிட்டி = a/1 - 1/3 = a, அதாவது 9 இங்கே 3 வந்துடும். 1ல் 1/3 போனால் மீதி 2/3. இந்த 3 மேலே போயிடும். 27/2. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 27/2, ஓகேயா?
இந்த சம் பாருங்கள், இது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் வரும் ஆக்சுவலாக. ஓகேவா, இது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் வரும். ஸோ 30 trees ஆர் பிளான்ட் இன் ஸ்ட்ரெயிட் லைன் வித் இன்டர்வல் ஆஃப் 5 மீட்டருங்க பாருங்கள். இப்போ ட்ரீ 1 ட்ரீ 2 ட்ரீ 3 இந்த மாதிரி 30 trees இருக்குது. 1 2 அதாவது 1 2 3 இந்த மாதிரி 30 tree இருக்குது. 30 trees இருந்தால் 29 கேப் இருக்கும். 30 trees இருந்தால் 29 கேப் இருக்கும். ஓகேவா, ஈச் கேப் 5 மீட்டர், ஈச் கேப் 5 மீட்டர். ஸோ டு வாட்டர் தம் த கார்டனர் நீட் டு பிரிங், அப்போ இங்கே கிணறு இருக்குது. ஓகேவா, கார்டனர் தண்ணி பிடிச்சிட்டு இங்கே வரணும். இஸ் 10 மீட்டர், அப்போ இந்த கேப் 10 மீட்டர், இந்த கேப் வந்து 10 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு ஃபார் ஹி வாக் டு பிகினிங் ஃபஸ்ட்டு ட்ரீ, இங்கேருந்து எல்லா ட்ரீக்கும் தண்ணி ஊற்றுறதுக்கு எவ்வளோ தூரம் அவர் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சம்மு கேட்டிருக்காங்க. ஸோ இது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனாக வச்சுக்கலாம். நான் வந்து 2 தான் பண்ணுங்க பாருங்கள். இந்த தண்ணியை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஊற்றிட்டு மறுபடியும் வரணும். கரெக்டாக, அப்போ போகிறதுக்கு 10 வரதுக்கு 10 20ன்னு ஆரம்பிக்கணும். நான் சிங்கிள் சைடு வச்சு சால்வ் பண்ணிவிட்டு சின்னதாக சால்வ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இன்ட்டு 2 போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 10 மீட்டர், அடுத்து இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு கூட ஒரு 5, அப்போ 15, அடுத்து 20, இப்படி போய்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே மொத்தம் 19 30 ட்ரீயா, அப்போ 29 கேப் இருக்கும். ஸோ 29க்கு 5 45க்கு 5 மீது 4 10 14 ப்ளஸ் ஒரு இந்த 10, அப்போ என்ன வரும் 155ன்னு வரும். மொத்தம் 30 ட்ரீக்கு ட்ரை பண்ணணும். அப்போ சம் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம். அப்போ இங்கே 30ன்னு வந்துடும். இப்போ ஆவரேஜ் என்னது, ஃபஸ்ட் டைமே லாஸ்ட் டைமே கூட 2ஆல் டிவைட் பண்ணுங்க கரெக்டாக. அப்போ 165/2 இங்கே கட் பண்ணால் 15. அப்போ இதை கூட்டினா 1650, 825 கூட்டினா 5 7 14க்கு 4 மீதி 1. அப்போ ஆன்சர் வந்து 1475ன்னு வருது. இது வந்து அப்பு. அப்போ டவுனுக்கு இன்ட்டு 2. ஸோ ஒரு சைடு வர்றதுக்கு 2475 வந்துச்சு. அப்போ இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 10க்கு 0 மீதி 1, 15க்கு 5 மீதி 1, 4 4 8, அது 9 4. ஸோ ஆன்சர் 4950. சாய்ஸில் இருக்கா, சாய்ஸில் இல்லை. ஸோ 4950 இது சாய்ஸில் இல்லை. ஆனால் ஏன் சாய்ஸில் இல்லைன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து ட்ரீ தண்ணி கொண்டு போய் இங்கே ஊற்றுறோம், இங்கே வரும். எதுக்கு, தண்ணி எடுக்கிறதுக்கு இங்கே ஊற்றுறோம் வரும். அப்போ 30 ட்ரீக்கு ஊற்றிட்டு மறுபடியும் இங்கே வரணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ இந்த டோட்டல் இஸ் 155 ரிட்டன் வரணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ இந்த 155 மட்டும் கழிச்சிங்க அப்படின்னா சரி. அப்போ இங்கே 10 வந்துடும், இங்கே 4 வந்துடும், இங்கே 1 வந்துடும், இங்கே 8 வந்துடும். அப்போ 4 7 அடுத்து இங்கே 5 வந்துடும். 4 7 5ன்னு வருதா, 2 மணியில் இருக்கா, சரி. இங்கே 9, இங்கே 4 இருக்கும், 1 14, அப்போ இங்கே 9 வந்துருக்கும். ஓகேவா. ஸோ ஆன்சர் 4795 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் மறுபடியும் ஒழுங்காக வரீங்க, ஸ்பேஸ் இதில் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ கரெக்டாக பெருக்குனீங்க அப்படின்னா 4950 வரும். ஸோ சில பேர் வந்து சார் நான் டபுளாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ 20 30 இப்படி பண்ணாலும் டேரெக்டாக அதிலே ஆன்சர் வந்துடும். பட் ஃபைனலாக இந்த டோட்டல் லென்த் 155 கழிக்கிற மாதிரி வரும். ஓகேயா, ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பாருங்கள், தி ஆவரேஜ் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட் இன் a class is 30 years. When the average of the age of class teacher also included, the average of the whole the class increases by 1. So what is the age of class teacher? So average அப்படின்னா sum is equal to average into number of term நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ 30 ஸ்டூடெண்ட் 30 டீச்சர் 30 வருஷம் அப்படின்னா சம் வந்து எவ்வளோ 900ன்னு சொல்லிட்டு வரும். எதுக்கு 30 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் 30ன்னு சொல்லும்போது சம் வந்து 900. இப்போ 31 பேர் இருக்கும்போது 31ன்னு வரும். கரெக்டாக, 31 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 31ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். 31 ஸ்கொயர் என்னது 961. கரெக்டாக, ஃபைன். இப்போ இது டீச்சர் இல்லாதப்போ இது டீச்சர் இருக்கிறப்போ டிஃப்ரென்ஸ் என்னது 61. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 61. இப்படி பண்ணலாம் ஒன்று. இல்லை அப்படின்னா ஆஸ் பர் அவரோட நம்ம ஆவரேஜோட டெஃபினிஷன், ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் மெயின்டைன் இட்ஸ் ஓன் ஆவரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் த ரெஸ்ட் டு அதர்ஸ் ஈக்குவலி அப்படி சொல்கிறோமா. அப்போ இப்போ கிளாஸ் ஆவரேஜ் 30 இருக்குது, 30 பேர் இருக்காங்க. இப்போ 31 பேர் இருக்கும்போது கிளாஸ் ஆவரேஜ் எல்லாமே என்ன ஆச்சு, 1 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 31ன்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. கரெக்டாக. ஸோ அப்போ இதில் என்ன நடக்குதுன்னா, இப்போது இந்த டீச்சர் வந்து 31 ஏஜ் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ரிமைனிங் 30 இருந்தால் 30 பேருக்கும் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. கரெக்டாக. அப்போ 30 கொடுத்துருப்பாங்க,
30 + 31 61 வரும், ஏஜ் 61. ஸோ ஒன்று ஃபார்முலா போட்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை கான்செப்ட் வச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இது பாருங்கள், த மீன் ஆஃப் 5 நம்பர் இஸ் 32. அப்போ 5 நம்பரோட மீன் 32னா அந்த நம்பர் என்னவாக இருக்கும்? 150, 160, 0 மீதி 1, 15 + 160. ஓகே. இஃப் ஒன் ஆஃப் தி நம்பர் எக்ஸ்க்ளூடட் தென் மீன் ரிடியூஸ்டு பை 4. ஒரு நம்பர் குறைச்சாச்சு, அப்போ 31. மீன் சரி 5 நம்பர்னா இப்போ 4 நம்பரு ரிடியூஸ் பை 4னா இப்போ என்ன வந்துச்சு? 28 வந்துச்சு. இதை பிறகுனா 32க்கு 2 மீதி 1, 8, 9, 10, 11. ஓகே. தென் எக்ஸ்க்ளூடட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது கழிச்சா என்ன வரும்? இது 10, இங்கே 5, அப்போது 48ன்னு வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் இப்படி இல்லை அப்படின்னா ஓகேவா, குறைஞ்சிருக்குங்கும்போது அவங்க வந்து அதிகமான நம்பராக போயிருப்பாங்க. இப்போ 32 வெளியே போனாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மீதி 4 பேர்ட்டு வந்து 4 குறைஞ்சிருக்குன்னா 4 நாள் 16 எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. 2 கூட்டம் என்ன வந்துடும்? 48. ஒன்று இப்படி லாஜிக்கலாக போடலாம், இல்லைனா இப்படி பெருக்கி போடலாம். ஸோ எது நல்லா வருதுன்னு பார்த்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே. இது பாருங்கள், தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஃபேமிலி கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாதர் மதர் சைல்டு இஸ் 20. ஃபாதர் ப்ளஸ் மதர் ப்ளஸ் சைல்டு பை 3 தான் ஆவரேஜ். இது வந்து 20. ஆஃப்டர் 7 years த ஏஜ் ஆஃப் தி சைல்டு வில் பி 11. ஸோ இதிலேருந்து 7 வருஷம் கழித்து சைல்டோட ஏஜ் வந்து என்னது? 11. அப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி ஏஜ் என்னவாக இருந்திருக்கும்? 4ஆக இருந்திருக்கும். இந்த வயசில் இப்போது 4ஆக இருந்திருக்கும். ப்ளஸ் 1 என்ன மாதிரி இருக்குது? 11ஆக மாதிரி இருக்குது. வாட் இஸ் தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ப்ரெசன்ட் டே பிஃபோர் த சைல்டு பார்ன்? எந்த சைல்டு பார்னு? வாட் இஸ் தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த பேரண்ட்? சாரி, வாட் இஸ் தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பேரண்ட் 1 day பிஃபோர் தி சைல்டு பார்ன்? அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பெருக்கினீங்கன்னா ஃபாதர் ப்ளஸ் மதர் ப்ளஸ் சில்ட்ரன்ஸ் ஈக்குவல் டு 60 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது 11 வயசு, 7 வருஷத்துக்கு அப்புறம் 11 வயசு, அப்புறம் 7 வருஷம் முன்னாடி அந்த பிள்ளைக்கு 4 வயசாக தான் இருந்திருக்கும். அப்போ இந்த 4 மைனஸ் பண்ணிங்கன்னா இதான் 4 மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபாதர் ப்ளஸ் மதர்ஸ் ஈக்குவல் டு 56 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ன கிடைக்கும்? வாட் இஸ் ஆவரேஜ் கேட்குறாங்க. அப்போ பை 2. அப்போ அரௌண்ட் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ இது இந்த 56ல் கழிக்கக்கூடாது, ஏன்னா இவங்களுக்கு 4 வயசு, இவங்க 4 வயசு எக்ஸ்ட்ரா இருக்குது. 4, 3, 12. இப்போ 60ல் 12 போச்சுன்னா மீதி 48. எஸ். இப்போ 2 பேர் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் என்னது? பை 2, 24ன்னு கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கைஸ் இந்த சம் பாருங்க, தி ஆவரேஜ் ஹைட் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ் வாஸ் calculated as 166. அப்போ 10 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் வந்து 166 cm. On the verification it was found that one reading was wrongly recorded as 116 ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் 115 போடுறதுக்கு பதிலாக 116 போட்டுட்டாங்க. அப்போ என்ன நடக்கும்? ஒரு 10 வந்து அதிகமாக போட்டாங்க. கரெக்டாக? ஸோ ஃபைண்ட் த கரெக்ட் மீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே பெருக்குனிங்கன்னா 1660ன்னு கிடைக்கிற டோட்டல். 10 வந்து என்ன பண்ணிட்டாங்க? 116 போட்டிருக்கணுமா? இன்ஸ்டா 150 116 போட்டால் 10 அதிகம் போட்டால் 10 குறைச்சிக்கோங்க. அதிகமாக போட்டால் 10 அப்படியே குறைச்சிக்கோங்க. அப்போ 1650ன்னு வரும். மொத்தம் 10. அப்போ ஆன்சர் என்னது? 165 cm கிடைக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இன் ஏ ஸ்கூல் அவுட் ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் ஏ ஸ்கூல், ஓகேவா, தி ஆவரேஜ் weight ஆஃப் 10 கேர்ள்ஸ் இஸ் 15. தி ஆவரேஜ் weight ஆஃப் 20 பாய்ஸ் இஸ் 30. ஃபைண்ட் தி ஆவரேஜ் weight ஆஃப் ஆல். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து அலிகேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அலிகேஷன் கான்செப்ட்டுங்கிறது ஈஸியாக சால்வ் பண்ணதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஏன்னா ஆவரேஜ் வந்து 2 டைப் இருக்குது. ஸோ ஆவரேஜில் நம்ம 2 டைப், ஒன்று வந்து லீனியர், இன்னொன்று வந்து வெயிட்டட் ஆவரேஜ். இந்த மாதிரி இருக்குது. ஸோ வெயிட்டட் ஆவரேஜ்னால் தான் இந்த மாதிரி 2 கிளாஸ் சேர்றது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தெரியும் சம்ஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டு நம்பர் ஆஃப் டேர்ம். அப்போ இந்த சம்மில் பாருங்கள், 10 கேர்ள்ஸோட ஆவரேஜ் 15. அப்போ 10 கேர்ள்ஸ் இன்டு 15 இஸ் ஈக்குவல் டு 150 அண்ட் 20 பாய்ஸ் இஸ் 30. 20 பாய்ஸோட ஆவரேஜ் 30னா இது வந்து ஒரு 600. ரெண்டையும் கூட்டினா 750 வரும். இது டோட்டல் சம். அப்போ 750 டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம் என்னது? weight ஆஃப் 10 கேர்ள்ஸ் 20 பாய்ஸ் மொத்தம் 30 பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 25 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி 25. இதுதான் ஆன்சர். இப்போ சம் சால்வ் பண்ணிட்டோம் சார். அப்போ அந்த அலிகேஷனுங்கிறது எங்கே சார்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது எதுவுமே பண்ணாமல் இங்கே பாருங்கள், கேர்ள்ஸ் பாய்ஸ்
கேர்ள்ஸோட ஆவரேஜ் என்னது 15, பாய்ஸோட ஆவரேஜ் 30. கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க 10 பேர், பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க 20 பேர். இது ஆவரேஜ், இது நம்பர் ஆஃப் டேர்ம். ஸோ இதை 0 கட் பண்ணிக்கலாம், which மீன்ஸ் 1:2ங்கிற பார்ட் வந்துடும். ஸோ இது 1:2 மொத்தம் 3 பார்ட். 15க்கும் 30க்கும் கேப்பில் எவ்வளோ இருக்குது 15 இருக்குது. அதை 3ஆல் டிவைட் பண்ணால் you will get 5. அப்போ 5 பிரிக்கணும், எப்படி 20, 25, அடுத்து 30, இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கணும். இப்போ இங்கே ஒன்று இருக்கா, அங்கேருந்து கிராஸாக போயிட்டு ஒரு ஜம்ப், இட் லேண்டட் 25. இங்கேருந்து கிராஸாக போயிட்டு 2 ஜம்ப், இதுவும் எங்கே தான் மீட் ஆகுது 25 தான் மீட் ஆகுது. ஸோ ஆன்சர் வில் பி 25, ஆன்சர் பி. ஸோ இதுதான் அலிகேஷன், ஓகேவா. ஸோ இந்த மெத்தட் எப்போனா 2 ஆவரேஜ் காமன் ஆவரேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம், ஓகே. இது பாருங்கள். ஸோ தி ஆவரேஜ் salary ஆஃப் ஆல் தி ஒர்க்கர்ஸ் இன் த ஒர்க் ஷாப் இஸ் 8,000, ஆல் ஒர்க்கர்ஸ். தி ஆவரேஜ் salary ஆஃப் 7 technician இஸ் 12K. தி ஆவரேஜ் salary ஆஃப் ரெஸ்ட் இஸ் 6,000. த டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் த ஒர்க் ஷாப். ஸோ இதை நீங்கள் இப்போ நார்மல் மெத்தடில் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் பெருசாக வர மாதிரி வரும். பட் இதை அலிகேஷனில் என்னால் ஈஸியாக பண்ண முடியும். ஏன் அப்படின்னா 8,000 ஆவரேஜ் வந்து 8,000 கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து இது ஆல் த ஒர்க்கர்ஸா, சரி ஓகே. ஆல் த ஒர்க்கர்ஸ் 8,000, 7 டெக்னீஷியனுக்கு 12,000, ஏன்னா ஆவரேஜ் எப்பவுமே மேலே இருக்கணும். அண்ட் ரிமைனிங் வந்து 6,000. ஓகே, இங்கே பாருங்கள், இது ஒரு 12,000, இது ஒரு 6,000, காமன் ஆவரேஜ் எவ்வளோ 8,000. இது வந்து டெக்னீஷியன், இது ரிமைனிங் எம்ப்ளாயி, ஓகேவா. சரி, என்ன கேட்டிருக்கான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர் கேட்டிருக்கான். அப்போ 2 எம்ப்ளாயை நான் கூட்டி சொல்லணும், ஓகே. சரி, இப்போ என்ன அப்படின்னா இதை ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த 12,000க்கும் 6,000க்கும் நடுவில் தான், இல்லை வந்து ஏதோ ஒரு இடத்துல தான் இந்த காமன் ஆவரேஜ் வருங்கிறது நார்மலாக தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் டைமில் அப்படி தான் வந்திருக்கும். ஸோ 12,000க்கும் 8,000க்கும் டிஃப்ரென்ஸ் என்னது 4,000. 8,000 600 டிஃப்ரென்ஸு 2,000. இதை கட் பண்ணால் 1:2 அப்படிங்கிற உங்களுக்கு ரேஷியோவில் வருது. ஸோ ஒரு பார்ட் 7 அப்படின்னா 2 பார்ட் என்னவாக இருக்கணும் இன்ட்டு 7 தானே. இங்கே இன்ட்டு 7 தான் இருக்குது, இங்கே இன்ட்டு 7 போட்டால் 14 வந்திருக்கும். டோட்டல் எம்ப்ளாயி 14 + 7 என்னது 21, ஆப்ஷன் பி. ஸோ சிம்பிள் கொஸ்டின். ஸோ அலிகேஷன் யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாகவே இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம், ஓகேயா. நெக்ஸ்ட்டு சம்மு. அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 15 அப்சர்வேஷன் வாஸ் 85. அப்போது மீன்னாலும் ஆவரேஜ்னாலும் ஒன்று தான். ஸோ 15 ஆப்ஷனோட ஆவரேஜ் வந்து 85 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இருக்கட்டும். இன் டூயிங் ஸோ அண்ட் அப்சர்வேஷன் வாஸ் ராங்லி டேக்கன் 73 ஃபார் 28. 28ன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக 78 எடுத்துட்டாங்க. அப்போ அதிகமாக எடுத்துட்டாங்க, 73 அதிகமாக எடுத்துட்டாங்க. இப்போ நான் குறைக்க போகிறேன். ஸோ குறைக்க போகிறேன்னு சொல்லும்போது ஆவரேஜ் கண்டிப்பாக குறையும், எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. சரி, எவ்வளோ குறையுதுன்னு பார்ப்போம். இதை மைனஸ் பண்ணால் இங்கே 13, இங்கே 6, இங்கே 4, இங்கே வந்து 5. அப்போ 45 வந்து என்ன ஆகுது குறையணும், ஓகேவா. ஃபைன். இப்போ மொத்தம் 15 அப்சர்வேஷன், 45 அப்சர்வேஷன் இருக்கு இல்லையா, இதை 15 பேருக்கு கொடுக்கணும், ஒருத்தருக்கு 3 கொடுக்கலாம். இது இப்போ இதை குறைக்க போகிறேன். அப்போது ஒவ்வொருத்தர்லையும் 3 மைனஸ் பண்ணலாம். இப்போ ஆவரேஜில் மைனஸ் பண்ணால் போதும். ஸோ 83 ஆவரேஜில் 3 மைனஸ் பண்ணால் ஆன்சர் 82, ஆப்ஷன் டி. ஸோ ஒன்று இந்த சம நீங்கள் இப்படி சால்வ் பண்ணணும். இல்லை அப்படின்னா 15ஐயும் 85ஐயும் பெருக்குங்க, ஒரு வேல்யூ வரும். ஸோ அதுக்கு அடுத்து இதில் இந்த வேல்யூவில் நீங்கள் வந்து இந்த 45 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், சாரி மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேல்யூவில் 45 மைனஸ் பண்ணி அகெயின் நீங்கள் இதை 50ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த 45 15க்கு கொடுத்துருங்க, 3 கொடுக்கலாமா. அப்போ அங்கேருந்து எடுக்க தான் போகிறோம். ஸோ 85ல் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் போதும் 3 மைனஸ் பண்ணால் போதும், ஓகேவா. ஸோ ஜஸ்ட் இது புரியலன்னா அகெயின் ஒரு டைம் இதை போட்டு பாருங்கள். ஸோ நல்ல கான்செப்ட் தான், ஓகேவா. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க 45, அதாவது இது வந்து தப்பாக போட்டோம், ஓகேவா. ராங்லி டேக்கனே 73 ஃபார் 20, 28 போடுறதுக்கு 73 போட்டாச்சு. அப்போ நிறைய இடத்துல இது என்ன பண்ணா போகும் கொடுக்கணும். அப்போ 85 இருக்கிறது கண்டிப்பாக குறையும். ஸோ 45 குறைக்கும் போது 15 பேர் 3 எடுத்துடலாம். ஸோ 3 கழிச்சா போதும், ஆன்சர் 82, ஆப்ஷன் டி, ஓகே. ஸோ இந்த ஆவரேஜ் வெயிட்டட் கான்செப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்த உடனே சால்வ் பண்ணிடலாம், ஓகே. ஸோ இது பாருங்கள், in a class of 20 students, 5 students score 76 mark each, okay. 5 students score 76 mark each. 7 students score 77 mark each.
7 students 77 each. Okay, 8 students 78 each. ஓகே, அப்போ 7 12 20 எல்லாரும் வந்துட்டாங்க. தென் வாட் இஸ் த மீன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணி டோட்டல் 20ஆல் டிவைட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஸோ பெருக்கி பாருங்கள், 30 0 மீதி 3 35, அப்போ 38, 49க்கு 9 மீதி 4 49 50 53, 64க்கு 4 மீதி 6 56 62. ஸோ கூட்டினீங்கன்னா 10 13க்கு 3 மீதி 1 10 14க்கு 4 மீதி 1 20ஆல் தான் வெயிட் பண்ண போகிறோம். 2 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். சரி, இது 5 12 19. 20ஆல் டிவைட் பண்ணால் என்ன வந்துடும், ஒரு 0 போட்டால் இங்கே ஒரு புள்ளி வந்துடும். 2ஆல் டிவைட் பண்ணால் ஸோ இது வந்து 77.15 வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஓரளவு சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது மல்டிப்ளை பண்ணுறது மட்டும் தான் டைம் ஆகும். ஸோ இது டிவைட் பண்ணுறது ஈஸியாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திசம் பாருங்கள். ஸோ இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது தான். A library has an average of 510 visitors on Sunday. சரி, சண்டேவா 510. அடுத்து 240 visitors on other day. சரி, ஓகே. The average number of visitors per day of month of 30 days beginning with Sunday. சரி, ஓகே. சண்டேயில் ஸ்டார்ட் ஆகுது 8 7, அப்போ 8 15 22 29 30 இதெல்லாம் சண்டே. அப்போ 5 சண்டே இருக்கும். சண்டே வந்து 5, ரிமைனிங் வந்து 25 நாள் இருக்கும். சரி, என்ன கேட்டிருக்கான் அது ஓகே. கொஸ்டின் இந்த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் பர் டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஸோ இப்போ 5 நாளைக்குள்ளது நம்ம போட்டாச்சு, 25 நாளைக்கு போட்டாச்சு. இதை பெருக்க போகிறீங்க. 0 5 5 25, 25க்கு 24 600, இது ஒரு 6000. ஓகேவா? ஸோ கூட்டினீங்கன்னா 8550. 30ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 0 23 6 3 24 5 15. ஆன்சர் 285 போடலாம். இப்போ இதே சம்ம அலிகேஷனில் போடணும். எப்படி? ஸோ ஆவரேஜ் இந்த ரெண்டு நடுவில் தான் வரும்னு தெரியும். இங்கே ஒரு 510, இங்கே ஒரு 240. இது எனக்கு தெரியணும். 510 5 நாள், இது வந்து 25 நாள். இதை கட் பண்ணோம் அப்படின்னா 1:5 கிடைக்கும். மொத்தம் 6 பார்ட்டு. இந்த கேப்பில் எவ்வளோ இருக்குது? 270. இது 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 45. அப்போ 40 45 கூட்டி எழுதணும். இது வந்து என்ன வரும்? 285. இது ஒன்று வரும், இது வரும், இது வரும். இந்த மாதிரி 1 2 3 4 5 6 பார்ட். ஓகேவா? இப்போ என்னன்னா இங்கேருந்து கேப்பில் போய்ட்டு ஒரு ஜம்ப் தான் பண்ண போகிறோம். அதனால தான் அந்த 1 எழுதியிருக்கேன். அப்போ கண்டிப்பாக 285 தான் லேண்ட் ஆகும். ஆன்சர் 285. ஸோ ஒன்று பெருக்கி பார்க்கணுன்னா நீங்கள் இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். அலிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எதில் பண்ணாலுமே ஆன்சர் கரெக்டாக வந்துடும். சரியா? இந்த சம் பாருங்கள். இந்த சம் வந்து கொஞ்சம் லாஜிக்கலாக தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ 1 - 1/n ப்ளஸ் 1 - 2/n ப்ளஸ் 1 - 3/n இந்த மாதிரி n வர போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1 எல்லாத்தையும் தனியாக எடுக்கிறோம். அதாவது 1 + 1 எத்தனை ஒன்றுன்னு தெரியாது. ஓகேவா? n 1 இருக்குது. ப்ளஸ் அடுத்து மீதி என்ன இருக்குது? ப்ளஸ் கூட இருக்காது. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா -1/n -1/2 1/n 2/n 3/n இப்படி n வர போய்கிட்டே இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணுறோம்? இது அப்படியே இருக்கட்டும். 1 + 1 அப்படியே இருக்கட்டும். இதில் -1/n மட்டும் வெளியே எடுத்துருங்க. அப்போது 1 + 2 + 3 இங்கே n இருக்கும். கரெக்டாக? இங்கே n அப்போ முடியும். சரியா? அப்போது இது நம்மளுக்கு தெரியும். சம்முக்கு சிக்கல் என்ன பண்ணுவோம்? ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம் போடும். இல்லை n டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் என்ன தான் 1 + 1. அதாவது ஆவரேஜ்னால் ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் டிவைட் பை 2. நம்பர் ஆஃப் டேர்ம்னா n. அப்போ ரெண்டையும் கூட்டினா 2ஆல் டிவைட் பண்ணால் 2/2ங்கிறது என்ன தான் வரும்? 1 தான் வரும். n டேர்ம்ஸ். சரியா? -1/n. இதுக்கு ஃபார்முலா தெரியுமா? n × n + 1/2. கரெக்டாக? இந்த இடம் கட் ஆயிரும். இங்கே n மட்டும் தான் இருக்குது. அப்போ n மைனஸ் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிருங்க. 1/2 பிடிச்சமா இருக்கட்டும். n -1/2ன்னு வரும். 2 ரெண்டுக்கு தான் வரும். n/2 -1/2. ஸோ மைனஸ் உள்ள போயிடுச்சு. இந்த ரெண்டு இங்கே கொண்டு வந்துடலாமா? அப்போ 2n - n -1 வரும்.
2 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 1/2 நான் சும்மா தனியாக வச்சுக்கிறேன். 1/2 வச்சுக்கிறேன். இங்கே 2n - 1 என்னன்னு வரும். அப்போ n - 1 கிடைக்கும். ஸோ ஃபைனலாக வந்தது 1/2 n - 1. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதை இப்படி செப்பரேட் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே பண்ணாண்டா ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேயா? இந்த சம் பாருங்கள், இது ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டட் தான். XY ஆர் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் 3 digit numbers. They can be divided by 3 but cannot be divided by 2 and 9. ஓகேவா? ஸோ 2வாலையும் 9ஆலையும் டிவைட் ஆகக்கூடாது, ஆனால் 3ஆல் டிவைட் ஆகணும். வித்தியாசமாக இருக்குல்ல? அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3ஆல் டிவைட் ஆகிற நம்பரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. 102. ஸோ 100 தான் லீஸ்ட் 3 digit நம்பரு. 102 தான் ஃபஸ்ட்டு 3 digit நம்பர் டிவிசிபிள் பை 3. ஆனால் இது 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ ப்ளஸ் ஒரு 3 போட்டுக்கோங்க. 105. அப்போ 105 இஸ் தி நம்பர் டிவிசிபிள் பை 3 பட் நாட் டிவிசிபிள் பை 2 and 9. அப்போ இது செலக்டட். இதுதான் 2 digit நம்பர் ஸ்மாலஸ்ட். சாரி, 3 digit நம்பரில் ஸ்மாலஸ்ட். 3 digit நம்பரில் லார்ஜ் என்னது? 999. இது 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ -3 996. இது 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ -3 993. ஸோ 993 தான் லார்ஜஸ்ட் 3 digit நம்பர். 3ஆல் டிவைட் ஆகும், 2 and 9ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இது வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம், இதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு மைனஸ் பண்ணால் போதும். இங்கே வந்து 13, இங்கே 8, இங்கே 8 8, இங்கே ஒரு 8. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 888. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சம்மை டீகோட் பண்ண போகிறீங்க. ஓகேயா? இந்த சம் பாருங்கள், அகெயின் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று தான். என் மதர் டிவைட்ஸ் ரூபி 207 ரூபா. ஸோ நம்ம பூர்வீக சொத்து 207 ரூபாய் நம்ம என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம். யாருக்கு? 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணி ஒரு 3 பேர் கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஏபியில் இருக்கணும். அண்ட் கிவ் இட் டு ஹர் 3 children. ஓகே, ஏபியில் இருக்குன்னா தெரியும், காமன் டிஃப்ரென்ஸ் டின்னு வரணும், ஒரே நம்பர் கூடிக்கிட்டே வரணும். த ப்ராடக்ட் ஆஃப் லீஸ்ட் அமௌண்ட் தட் ஃபால்ஸ் இந்த சில்ட்ரன் கொடுக்குறது, அதாவது 2 சின்ன அமௌண்ட்டே இப்போ இருக்குன்னா 4623 வருது. இப்போ இந்த சமயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா, அப்போ எக்ஸு ஒய்யு இசட்டுன்னு வச்சுக்கலாம். ஒய்யும் இசட்டும் சின்னதுன்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து 4623ன்னு வச்சுக்கலாம். எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு நீங்கள் 207ன்னு வச்சுக்கலாம். ஏபியில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இவ்வளோ தான் பண்ண முடியும். அப்போ இது ஆவரேஜ்னு தான் சொல்ல முடியும். இந்த ஒய் என்ன ஆவரேஜ் சொல்லலாம், இதுக்கு ஒன்றும் பண்ணதுக்கு இல்லை. பட் இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லீஸ்ட் 2 digit நம்பர். இதில் பாருங்கள், 65 69 தான் லீஸ்ட்டு. 9 5 பிறகுனா 5ன்னு முடியும். இங்கே எனக்கு 23 முடிஞ்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக இது ஆன்சர் இல்லை. 9யும் 8யும் பிறகுனா 72ன்னு முடியும். இங்கே 3ங்கிறதா யூனிட் பிளேஸ். அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. இதில் 9 4யும் பிறகுனா 6ன்னு முடியும். அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. 9 7யும் பிறகுனா எனக்கு 3ன்னு முடியும், 63ன்னு முடியும். அப்போ இதான் ஆன்சர். அப்போது 67யும் 69யும் பிறகுங்க. 63க்கு 3 மீது 6, 6 54, 57, 42க்கு 2 போட்டுடலாம். மீது 4 36, இது ஒன்று 40ன்னு வரும். ஸோ 46 23ன்னு வந்துருச்சு. அப்போ இது செலக்டட். ஓகேவா? 3ஐயும் கூட்டி பார்த்தா 37 யூனிட் ப்ளஸ் 7 வந்துச்சு. அப்போ ஆன்சர் சி செலக்டட். ஜிபியில் இருக்கா? +2 +2. எஸ், இது ஜிபியில் இருக்கா? 6 5 கூட்டி இருக்காங்க, 5 கூட்டி ஜிபிலாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் பெருக்கல் தான் கரெக்டாக வரல. ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேயா? இந்த சம் பாருங்கள், இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான சம்மு. F1 தெரியும், F2 தெரியும், அதுக்கு மேலே எதுவும் தெரியாது. நம்மளுக்கு F5 கேட்டிருக்காங்க, அதோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது F3 = நான் சும்மா போடுறேன். 3க்கு போட்டால் F2 + F1ன்னு கிடைக்கும். விச் இஸ் வேல்யூ இஸ் 3 + 1 4. அதாவது ஃபிபனோசி கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. என்னென்னா ஒரு நம்பர் வரும், அப்படியே கூட்டிகிட்டே போவாங்க. 1 ஆக்சுவலாக இதில் வந்து 2ஆம் நம்பர் 3. ஏன்னா இது வந்து F1, இது F2, F3, F4, F5. இப்போ இந்த 2ஐயும் கூட்டி இங்கே 4ன்னு வருது. இந்த 2ஐயும் கூட்டி 7ன்னு வரும். இந்த 2ஐயும் கூட்டி 11 வரும். இது ஆன்சர் 11. இப்படி தான் வருது. செக் பண்ணி பார்த்துருவோமா? இது வந்து F3. F4 = F3 + F2. ஸோ 4 + 3 = 7 வரும். F5 இதில் 5 போட்டு பாருங்கள். F4 + F3ன்னு வரும். ஸோ 7 + 4 = 11 கிடைக்கும். ஸோ அதான் நம்மளுக்கு கிடைச்சது. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேயா? ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து செஷன் 4ல் பார்ட் 2 பார்த்துட்ருக்கோம்.
ஸோ ஏபிஜிபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனாக என்னென்னு பார்த்தாச்சு, ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் பார்த்தாச்சு, ஆவரேஜ் பார்த்தாச்சு, அதில் வர்ற பிவைக்யூஸ் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ இப்போது ஒர்க் அதிகமானால வீடியோ கொஞ்சம் போட்ட டைம் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் வீடியோ ரெகுலராக வரும். வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 or 3 வீடியோஸ் வந்துடும். சரியா? ஸோ ஸ்டே டியூன். ஸோ நான் ஒரு 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே எல்லா டாபிக் அதே மாதிரி எல்லோரும் ரீசனிங் கேட்டிங்க. ஸோ ரீசனிங்குமே இதில் ஃபுல்லாக வந்துடும். ஏன்னா ரீசனிங் வந்து 10 கொஸ்டின் அண்டு குவான்ஸில் வந்து 15 கொஸ்டின் மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி ஸ்பிரிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசனிங் நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் நம்ம என்ன பார்ப்போம்னா ரேஷியோ அண்டு ப்ரொப்போர்ஷன் பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து நம்ம ரீசனிங் ஒரு 2 கிளாஸ் பார்த்துட்டு மறுபடியும் நம்ம வந்து பர்சன்டேஜ் அந்த இதெல்லாம் பிளான் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஸோ இந்த திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கோங்க, தெய்வத்தால் ஆகாது இன்னும் முயற்சித்தன் மெய் வருத்த கூலி தரும். ஸோ உங்களோட ஒர்க்கை போடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அண்டு நிறைய பேர் வந்து குரூப் 2A கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் யாரெல்லாம் கிளியர் பண்ணலையோ இந்த குரூப் 1 கிளியர் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட இலக்கு வந்து பெருசாக இருக்குது. ஸோ வந்து சோர்வடையாதுங்க. சரியா? ஸோ யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐயப்பன் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டித் ஐயப்பன் அண்ட் டெலகிராம் ஃபாரமில் ஐயப்பன் சார். ஓகேவா? ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூப்பா. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே?